வணக்கம். இன்றைக்கி வந்து சில்வர் லைனிங்ஸ் பிளே புக் அந்த திரைப்படத்துடைய விமர்சனத்தோடு வந்து உங்களை சந்திக்கிறேன். பைபோலார் டிஸார்டர் அதை வந்து இவ்வளோ சிறப்பாக ஒரு படம் சொல்லணும் அப்படிங்கிறது வந்து ஒரு பெரிய ஆச்சரியமாக எனக்கு இருந்துச்சு. ஏன்னா அந்த மேல் அண்ட் ஃபீமேல் லீடு ரெண்டு பேருமே வந்து மேல் லீட் பண்ணியிருக்கிறது வந்து பிராட்லி கூப்பர் அவர் வந்து மேல் லீட் பண்ணியிருக்காங்க. ஃபீமேல் லீடு வந்து ஜெனிஃபர் லாரன்ஸ் பண்ணியிருக்காங்க. பிராட்லி கூப்பருக்கு அப்பாவாக ஒரு கேரக்டர் வருவாங்க. அவர் தான் வந்து ராபர்ட் டினேரோ, ஃபேமஸான ஆக்டர். அண்ட் அவங்களுக்கு அம்மாவை வந்து ஜாக்கி வீவர் அப்படிங்கிறவங்க அவங்க அம்மாவை பண்ணியிருக்காங்க. அண்ட் அனுபம் கேர் நம்மளோட இந்தியன் ஆக்டர், அவர் வந்து டாக்டர் பட்டேல் அப்படின்ட்டு ஒரு டாக்டராக பண்ணியிருக்காரு. இது வந்து டைரக்ட் பண்ணியிருக்கிறது வந்து டேவிட் ஓ ரசல் அப்படிங்கிறவர் வந்து டைரக்ட் பண்ணியிருக்காரு. எடிட்டிங் வந்து ஜே கேசடி அண்ட் கிறிஸ்பின் ஸ்டோத்தர்ஸ் அப்படிங்கிறவர் வந்து எடிட்டிங் பண்ணியிருக்காங்க. அண்ட் இது வந்து சினிமாட்டோகிராஃபி பண்ணியிருக்கிறவர் மசானோ பூ சம்திங் ஜாப்பனீஸ் நேம், ஸோ என்னால் ப்ரொனவுன்ஸ் பண்ண முடியல. ஸோ அவர் வந்து சினிமாட்டோகிராஃபி பண்ணியிருக்காரு. ஃபஸ்ட்டுங்க எனக்கு வந்து ஒரு 30-35 நிமிஷத்தில் எனக்கு ஃபஸ்ட்டு தோணுது என்ன தெரியுமா, இது வந்து ஒரு அழகான ஒரு லோ பட்ஜெட் படம். அதுதான் வந்து ஏன்னா இந்த படத்தை வந்து நம்ம தமிழ்நாட்டில் எடுத்தோம்னா அதே தரத்துக்கு வந்து நம்ம வந்து நிச்சயமாக வந்து ஒரு 5 கோடி ரூபாய்க்குள்ளே எடுத்துட முடியும் இந்த படத்தை. அதுதான் வந்து எனக்கு ரொம்ப வியப்பை கூட்டுச்சு. அண்டு நான் வந்து ஆக்சுவலாக அதுக்கு முன்னாடி வந்து கொஞ்சம் ஹோம்ஒர்க் பண்ணேன். அவங்க இன்டர்வியூஸ் எல்லாம் படித்தேன். நான் பிராட்லி கூப்பரோட இன்டர்வியூ, ஜெனிஃபர் லாரன்ஸோட இன்டர்வியூ இதெல்லாம் பார்த்தேன், படித்தேன். ஸோ அதில் எனக்கு தெரிஞ்ச விஷயங்கள் ஒன்று தான். என்னென்னா அவங்க 2 பேருக்கு இருந்த கெமிஸ்ட்ரி, அவங்க 2 பேரும் வந்து சேர்ந்து ஒர்க் பண்ணுறதுக்கு வந்து அவ்வளோ விரும்புவாங்க அப்படிங்கிறது வந்து அந்த இன்டர்வியூவில் வந்து நான் பார்த்தேன். அண்டு ஜெனிஃபர் என்ன சொன்னாங்கன்னா வந்து we used to boss around. நான் வந்து அவனுக்கு பிராட்லி கூப்பருக்கு வந்து இப்படி பண்ணு அப்படின்னு சொல்லுவேன், அவன் பிராட்லி வந்து எனக்கு வந்து இப்படி பண்ணு அப்படின்னு சொல்லுவான். ஸோ we are that close. அது வந்து எங்களுக்கு வந்து ரொம்ப ஹெல்ப் பண்ணுச்சு. இன்னொன்று சொன்னாங்க, என்னென்னு சொன்னாங்கன்னா இந்த ஆக்சுவலாக ஒவ்வொரு ஷாட்டுமே வந்து கிட்டத்தட்ட 7 டிஃப்ரெண்ட் டைப்ஸாக வந்து நாங்கள் எடுத்தோம். எங்களுக்கு வந்து டைம் இன் ஹேண்டாக நிறைய டைம் இருந்துச்சு. அண்ட் அது எடுத்தங்காட்டிக்கு வந்து நான் வந்து அந்த ஃபஸ்ட்டு நான் எப்படி நினச்சனோ, நான் எப்படி படம் வரும் அப்படின்னு நினச்சனோ, அதுவும் அந்த ஃபைனல் அவுட்புட்டும் சுத்தமாக வித்தியாசமாக இருந்துச்சு. ஏன்னா அவ்வளோ தூரம், அதாவது டேவிட் ஓ ரசல் அந்த டைரக்டர் வந்து அடிக்கடி சொல்லுவாராம், என்னன்ட்டு இனி எடுத்துருக்கிற ஷார்ட்ஸை வச்சு 7 சிறப்பான படத்தை வந்து நான் வெளியிட முடியும், ஏன்னா அவ்வளோ தூரம் வந்து பெர்ஃபார்மன்ஸ் இருக்குது அப்படின்ட்டு. இது வந்து ஜெனிஃபர் லாரன்ஸ் வந்து ஒரு ஆஸ்கர் வாங்கியிருக்காங்க பெஸ்ட் ஆக்ட்ரஸ் அப்படிங்கிறதுக்கு. அதுவுமே ஒரு பெரிய ஆச்சரியம் தான். ஏன்னா அது வந்து ஒரு வரவேற்கத்தக்க ஆச்சரியம். என்னென்னா ஒரு இன்டென்ஸாக ப்ளே பண்ணால் மட்டும்தான் அதுக்கு வந்து அவார்டு கிடைக்கும். இல்லாட்டி ஒரு ஸ்டாண்டிங் அவுட் பார்த்தாலே வந்து ஓகே இது ஆஸ்கருக்கு அப்படின்னு எல்லோரும் நினைக்கிறப்போ வந்து நிறைய பேர் நினச்சிருக்க மாட்டாங்க ஜெனிஃபர் வந்து இதை வின் பண்ணுவாங்க அப்படின்ட்டு. பட் வின் பண்ணதுக்கான காரணங்கள், ஹானஸ்டான காரணங்கள் எனக்கு என்ன படுது அப்படின்னா, பைபோலார் டிஸார்டரை வந்து அவங்களுடைய ஆக்டிங் மூலமாக இதை விட அக்யூரேட்டாக யாருமே இது வரைக்கும் வந்து சினிமாவில் வந்து பதிவு செஞ்சதில்லை அப்படிங்கிறது வந்து நான் நிச்சயமாக கூற முடியும். ஏன்னா அவங்க பேசும்போது பார்த்திங்கன்னா பாயிண்ட் பிளாங்காக இருக்கும். ஃபஸ்ட்டு ஒரு சின்ன ஒரு கான்வர்சேஷன் நடந்துகிட்ருக்கோம் சாப்பிட்றப்ப. அதில் பார்த்திங்கன்னா 2 பேர் உட்காந்துட்டு எந்த போதை மருந்து வந்து ஜாஸ்தியாக போதை வரும் அப்படிங்கிறது வந்து ரொம்ப அழகாக பேசுவாங்க. அண்ட் இன்னொன்று தனியாக போய் ஒரு இடத்துல அவங்க வீட்டு பக்கத்தில் நின்றுட்டு பிராட்லி கூப்பரும் ஜெனிஃபர் லாரன்ஸ் பேசுகிறப்ப டக்குன்னு ஓப்பனாக ஒன்று சொல்லுவாங்க, நீ வா, என்ன ஒன்று பிடிச்சிருக்குது, நீ வந்துடு, என் வீட்டுக்கு வந்துடு, என் வீட்டுக்கு வந்துடு, அந்த மாதிரி ஓப்பனாக ஒரு டைலாக் சொல்லுவாங்க. அதெல்லாம் வந்து ஒரு மாதிரி எப்படி சொல்கிறது, சில பேர் சொல்லுவாங்க தேவையில்லாது அப்படின்ட்டு. பட் அது ஒரு பைபோலார் டிஸார்டர் இருக்கிறவங்க அது அவங்களுடைய கேரக்டரை அவ்வளோ சூப்பராக வந்து ஜெனிஃபர் ரிஃப்ளெக்ட் பண்ணியிருக்காங்க. நோ ஒண்டர் ஷி காட் அன் ஆஸ்கர் அவார்ட் ஃபார் திஸ் அண்ட் ஷி கம்ப்ளீட்லி டிசர்வ்ஸ் இட். அதே மாதிரி நான் என்ன நினச்சேன்னா, இதுக்கு பிராட்லி கூப்பருக்கும் வந்து ஒரு ஆஸ்கர் அவார்ட் தந்துருக்கணும் அப்படின்னு நான் நினச்சேன் ஆனஸ்ட்டாக. ஏன் அப்படின்னா நைட்டு வந்து உட்காந்து ஒரு புக் படிச்சுட்டு இருப்பார், நான் வந்து பெருசாக பண்ண போகிறேன், பெருசாக அவரும் பைபோலார் பிரச்சனை இருக்கும் தான். அப்புறம் ஹாஸ்பிட்டலேருந்து வெளியே வந்துடுவார். 500 yards லிமிட் போட்டிருப்பாங்க, அதுக்கு தாண்டி நீங்கள் வந்து 500 yardsக்கு வெளியில் நீங்கள் போகக்கூடாது அப்படின்ட்டு. காலையில் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த ட்ராஷ் பின் போடுற அந்த கவர் இருக்குது பார்த்தீங்களா, கருப்பு கலர், அதை எடுத்து மேலே போட்டு கேட்டால் வெட்டாகாமல் இருக்கிறதுக்கு நான் போட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஓடுவார். அது எல்லாம் வந்து எப்படி சொல்கிறதுனா, இது வந்து அழகான ஒரு ட்ராமா ப்ளஸ் காமெடி.
ஸோ காமெடி பண்ணணும் அப்படிங்கிறது பண்ணாமல் நீங்கள் தமிழ் அதாவது இங்கிலீஷ் சினிமாலே பார்த்தீங்கன்னா காமெடி அப்படின்னா இப்படி தான் அப்படின்ட்டு ஒரு செட்டப் இருக்கும், ஒரு ரெகுலர் செட்டப். அதெல்லாம் பிரேக் பண்ணி விட்டுட்டு அந்த படத்துக்குள்ளேயே அவ்வளோ சூப்பராக பிளெண்ட் பண்ணியிருக்காங்க காமெடியை. அதே மாதிரி அவர் அந்த ஓடுறப்பவும் சரி, அது மாதிரி இவர் ஓட்டிகிட்டு இருப்பார், பின்னாடி அவங்க ஜெனிஃபர் துரத்திட்டு வருவாங்க, துரத்துறப்ப இவர் திடீர்னு ஓடுவார். அதெல்லாம் ஒரு சின்ன சின்ன காமெடிகள் தான், பட் மனசார வந்து நம்ம வந்து டக்குன்னு வந்து சிரிக்க தோணுது. அதே மாதிரி டாக்டர்கிட்ட போயிட்டு சொல்லுவார் பிராட்லி, இந்த மாதிரி இவ சொன்னால் இப்படி வந்து மோசமான பொண்ணு அது அப்படின்ட்டு அன்கோட் அப்படின்னு சொல்லிட்டு அந்த டைலாக் சொல்லுவார். அது வந்து அவ்வளோ சூப்பராக பார்க்குறக்கே வந்து ரொம்ப பிடிச்சி போயிருந்தது. ஏன்னா அவ்வளோ ஒரு ஹானஸ்டான ஆக்டிங்கு, அவ்வளோ வந்து ரொம்ப இன்வால்வ்டான ஆக்டிங் பிராட்லி கூப்பிட்றது. அது வந்து ரொம்ப பாராட்டத்தக்கது. அண்ட் ராபர்ட் டெனிரோ ரொம்ப பெரிய ஆக்டர் நம்ம சொல்ல வேண்டியதில்லை. ஒரு ஃபாதராக வர்றாரு, அந்த ஃபாதர்லி கேரக்டர் அதை வந்து எப்படி ப்ளே பண்ணுறதோ அது அவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். நான் எஸ் டோட்டலி கில்ட் இட். ஏன்னா டைலாக்ஸ்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப சாதாரணமாக தான் இருக்கும். அதே மாதிரி இவரும் அவங்க ஒய்ஃபும் வந்துட்டு இவர் நைட்டில் ஒரு புக்கை படிச்சுட்டு டென்ஷன் ஆகி ஜன்னல் விட்டு வெளியே தூக்கி வீசிட்டு போய் கான்வர்சேஷன் பண்ணுவார். அப்போ அவங்க 2 பேரும் ஒரு ரியாக்ஷன் காட்டுவாங்க. அதெல்லாம் வந்து அந்த காமெடிங்கிறது இப்படியும் பண்ணலாம் அப்படிங்கிறது வந்து தமிழ் சினிமா டைரக்டர்ஸ் எல்லாம் பார்த்தா டக்குன்னு தோணும், ஓகே காமெடி இப்படி கூட செட்டிலாக பண்ணலாமா அப்படின்ட்டு. ஸோ அவ்வளோ சூப்பராக பர்ஃபார்ம் பண்ணியிருப்பாங்க. அதே மாதிரி ஒரு இடத்துல வந்து உட்காந்துட்டு கேட்பார், நீ எங்கே போகிற, வெளியில் அடிக்கடி போகிறையாட்டிருக்கு அப்படின்ட்டு சொல்லுவார். என்னன்ட்டு இல்லை நான் அந்த பொண்ணு ஆக்சுவலாக என்ன ஒரு சிம்பிளான கதை என்னென்னா, இவங்க 2 பேரும் பைப்போலர் டிஸார்டர், ஹீரோயின் இவங்க 2 பேரும் மீட் பண்ணிவிட்டு ஹீரோயின் வந்து மோட்டிவேட் பண்ணுவாங்க. அது மாதிரி ஒரு டான்ஸ் கற்றுக்க ஒரு காம்படிஷன் நம்ம வந்து கலந்துக்கலாம், இது வந்து நம்ம பைப்போலர் அந்த டிஸார்டர்லேருந்து வெளியே வர வந்து மீண்டு வர வந்து நமக்கு வந்து ஹெல்ப் பண்ணும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதான் கதை. ஸோ ஹீரோயின் கூட ஒரு அடிக்கடி போகிறப்போ வந்து அப்பாவாக வந்து ராபர்ட் டெனிரோ ரொம்ப கன்சர்ன்டாக இருப்பார். ஸோ வந்து உட்காந்துட்டு கேட்பார், என்ன நீ அடிக்கடி வெளில போயிட்டுருக்க, நான் வந்து உன்னை உட்காந்து கேம் பார்க்க சொல்கிறது வந்து சும்மா உன்னை புஷ் பண்ணுறதுல, பட் என் பையன் ஏதோ ஒரு வகையில் வந்து முன்னேற மாட்டானா, ஒரு இதுலேருந்து வெளியே வர மாட்டானா அப்படிங்கிறத அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அழுவார். ரொம்ப ஒரு ஜென்யூனாக சென்டிமெண்டலாக இருக்குங்க. ஸோ ரொம்ப பார்க்குறதுக்கு வந்து ரொம்ப ஹார்ட் ஃபெல்ட், ஒரு மாதிரி மூவிங்காக இருந்துச்சு அந்த சீன்கள்லாம். ஸோ அதுக்கு வந்து ராபர்ட் டெனிரோவுக்கு ஒரு சல்யூட். நம்ம அனுபம் கேர் வந்து ஒரு டாக்டர் பட்டேலாக வந்து ஒரு சிம்பிளான ஒரு கேரக்டர் தான் நடிச்சிருக்காரு. ஆனால் ரொம்ப கால்குலேட்டிவான ஒரு கேரக்டருங்க. ஹானஸ்டாக உட்காந்துட்டு அப்சர்வ் பண்ணுவார், அவர் பேச வந்து உட்காந்துட்டு அப்சர்வ் பண்ணுவார் ஹீரோ பேச. அது வந்து அந்த அப்சர்வ் பண்ணுறதெல்லாம் வந்து ஒரு நிஜமான ஒரு டாக்டரை பார்த்த மாதிரி அந்தளவுக்கு வந்து மெச்சூர்டான ஆக்டிங்கை வந்து கொடுத்துருக்காரு அனுபம் கேர். இது வந்து டேவிட் ஓ ரசலுக்கு வந்து ஒரு பெரிய சல்யூட்டு. ஏன்னா இது வந்து பெரிய பட்ஜெட் படமே இல்லைங்க, பார்த்தாலே தெரியுது. அவ்வளவு சிம்பிளாக, ஆங்கிள்ஸ் எல்லாம் சிம்பிள் தான், லொக்கேஷனும் ரொம்ப சிம்பிள் தான், ஒரு 2-3 வீதி அதுக்கு மேலே இருக்காது, பெரிய ஏரியல் ஷாட்ஸ் எல்லாம் ஒன்றுமே கிடையாது. விளையாடுறதே வந்து அப்படின்னா எமோஷனில் தான் விளையாண்டுருக்காங்க. சீன் நகர்த்துறது எல்லாமே எமோஷனில் தான் நகர்த்திருக்காங்க. எமோஷன்ஸ் அண்ட் டைலாக்ஸ் தான் வந்து மொத்த கதையுமே ஆளுது. அப்படின்னாலும் வந்து அதை இவ்வளோ ஒரு கிரிப்பிங்கான ஒரு ஸ்டோரியாக கொண்டு போகிறதுக்கு வந்து டேவிட் ஓ ரசலுக்கு வந்து ஒரு பெரிய சல்யூட்டு. அதே மாதிரி அவ்வளோதான், இல்லை வேறு விட்டுடலான்னு பார்த்தேன். ஏன்னா இவங்கெல்லாம் தான் முக்கியமான கேரக்டர்கள். அண்ட் சீரியஸாக சொல்கிறேன், ஒரு குடும்பத்தோடு போய் உட்காந்து அண்ட் இதுக்கு எதுக்கு ஏன் கொடுத்தாங்கன்னு தெரில எனக்கு. ஏன்னா நான் இங்கே பார்க்குறப்ப வந்து எனக்கு ஒரு வல்கரான சீன்ஸ்லாம் எதுவுமே தெரியல ஆனஸ்ட்டாக. மேபி அவங்க டைலாக்ஸில் வேணால் ஏதோ வல்காரிட்டி இருக்கலாம், அதுவுமே வல்கராக தெரியல. அந்த கேரக்டர் நிச்சயமாக அந்த டைலாக் தான் பேசும் அப்படிங்கிறது தான் எனக்கு தெரிஞ்சது. யூபிஐ கொடுத்துருக்கலாம், பட் போய் ஃபேமிலியோடு உட்காந்து ரொம்ப வந்து எப்படி சொல்கிறது, ஒரு மூவிங்கான ஒரு அழகான படம், நீட்லி ஓவன் ஃபிலிம் அப்படின்னு சொல்லலாம். ஒரு நல்ல நெய்யப்பட்ட ஒரு சிறப்பான ஒரு ஆங்கில படம் இந்த சில்வர் லைன் படம். ஸோ ப்ளீஸ் போய் உட்காந்து பாருங்கள். நிச்சயமாக வந்து நீங்கள் ரொம்ப என்ஜாய் பண்ணுவீங்க அந்த படத்தை வந்து, அது வந்து எந்த டவுட்டுமே கிடையாது. இந்த படத்துக்கு என்னுடைய மார்க் அப்படிங்கிறது நிச்சயமாக 5க்கு 4 தருவேன். அவ்வளோதாங்க. இந்த விமர்சனம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கீழே லைக் பட்டன் இருக்குது, அதை கிளிக் பண்ணி லைக் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா இதுக்குள்ளே வந்து சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்குது, அதை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் கருத்துக்களை கமெண்ட்டுகளாக பதிவு செய்யுங்க. மற்றபடி ட்விட்டர், ஃபேஸ்புக்கில் ஃபாலோ பண்ணுங்கள், பேசுவோம். மீண்டும் ஒரு விமர்சனம், வீடியோ இல்லாட்டி முன்னோட்டத்துடன் கூடிய விரைவில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை நன்றி, வணக்கம்.